அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நம்ம எடாப்ஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவை சேர்ந்த அடிமைகள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு கூஜா தூக்குற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாளும் பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படிரா அப்படின்னு கேட்குற மாதிரி திடீர்னு நேத்திலிருந்து அப்படியே பாஜகவுக்கு அப்படியே பாதம் தாங்குற வேலையை பார்க்குறாங்க. பாஜக தொண்டர்களே மிஞ்சிருவாங்கன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்குங்க. இந்த வடிவேலு டெம்ப்ளேட் ஒன்று உண்டு தெரியுமா, என்னங்கயா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருடைய ரியாக்ஷனும் இருக்குது. பச்சோந்தி கூட பொறுமையாக தான் கலர் மாறும் போல இருக்குங்க. பச்சோந்தியை விட வேகமாக மாறுறாங்கங்க. இவங்களெல்லாம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி சைமன் செபாஸ்டியன் தொண்டர்களுமே இருக்காங்க போல இருக்கு. என்ன தலைவன் பல்ட்டி அடிப்பான், அவன் பல்ட்டி அடிக்கிறத பார்த்து அப்படியே தொண்டர்களும் பல்ட்டி அடிப்பாங்க. அது இந்த ஃபார்மேட் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏன்னா இலை மலர்ந்தால் இளம் மலரும், எடப்பாடி சித்தப்பா அப்படின்லாம் அந்த ஒட்டு உறவு எல்லாம் அப்படி தானே இருக்கும். 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி இல்லை, உறுதிப்பட சொல்கிறேன். பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற இன்றைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்க அம்மா வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறார். நாங்க இனிமேல் செத்தாலும் பிஜேபி பக்கமோ அல்லது சிறுபான்மை மக்கள் எதிராக யாரு கூடயுமே சேர மாட்டோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாரால தோத்த? பிஜேபியால தான் தோத்த. பிஜேபி இல்லைன்னா நாலாம் நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு. என்னையா இப்படி இருக்காங்க? சே, ரொம்ப மாதம் காணாலும். திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நாங்கள் கூட்டணிங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுங்கன்ற மாதிரி பேசுகிறாப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்லாம் பேசுகிறாப்புல. பாருங்கங்க. தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர், 8 கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை, உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளான அவை நயமாக பக்குவமாக எடுத்து வைப்பதில் வல்லவர், திறமையானவர் என்று பெயர் பெற்றிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் தருவதற்காக அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்திலே இருந்து வேண்டுமானால் அதை மறைக்க முயற்சிக்கலாம் தமிழகத்திலே ஆளுகிற அரசு. ஆனால் உண்மை ஒரு நாளும் மறைக்க முடியாது. ஐயா, தமிழகத்துடைய உரிமையை பறிக்கிறதே ஒன்றிய பாஜக தான். அவங்க கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழகத்தோடைய உரிமைக்காக நிற்கக்கூடியவர் எங்களுடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா என்னங்க ஐயா அர்த்தம்? ஒன்றுமே புரியலைங்க ஐயா. மொத்தமாக போய் காலில் இப்படி விழுந்துட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டட்னு சும்மா சொல்கிற டைலாகுக்கு ஆனால் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தான். இவங்கெல்லாம் இப்படி அமித்ஷாவை, பாஜகவை, அண்ணாமலையை எல்லாரையும் பாராட்டி பேச அந்த பக்கமாக நம்ம எடாப்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லையே நாங்கள் ஒன்றும் கூட்டணி பற்றியெல்லாம் பேசலையே, நாங்கள் ஒன்லி நாட்டு நடப்புகள் பற்றி தாங்க பேசினோம், வேறு எதுவுமே பேசலை, சும்மா நாங்கள் நார்மலாக பேசிக்கிட்டோம், சும்மா சாதாரணமான சந்திப்புன்ற மாதிரி அவர் பேசிக்கிறாப்புல. ஆனால் இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா அப்படி இல்லையே, கூட்டணி பேச்சுவார்த்தை தானே நடந்திருக்கணும். சரி, ஆர்பி உதயகுமார் ஐயா இப்படி பேசியிருக்காரே அப்படின்னு சொல்லி எடாப்ஸ் கிட்ட கேள்வி கேட்டால் எடாப்ஸ் அவர்கள் சொல்கிற பதில் நம்மளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. பாருங்க அதை. வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அமித்ஷான்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் இப்போ தாப்பா நான் வந்திருக்கிறேன், உங்களோட தான் நானும் இப்போ தான் வந்தேன், நான் எதையும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். அதே டைலாகு, அதே ஃபார்மெட்டு.
இப்போதான்ப்பா நான் வந்திருக்கேன், இன்னும் டிவி ஆன் பண்ணலை, டிவி ஆன் பண்ணி பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு பார்த்து இந்த நிகழ்வுகளில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்கவே இல்லைங்க. பாஜக கூட கைகோர்த்த உடனே அப்படியே பாஜகவுடைய ஃபார்மேட்டை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, பாஜகவுடைய கொள்கைகளை அப்படியே இவங்களும் உள்வாங்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறாங்களோ. இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்த வக்பு சட்ட எதிர்ப்பு தீர்மானத்துக்கு சட்டசபைக்கு வந்து பேசுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? வந்து பேசினா என்ன ஆகும்? தன்னுடைய முதலாளி அமித்ஷா அவர்கள் பயங்கரமாக அடிப்பாப்பில், கத்துவாப்பில், கோவப்படுவாப்பில். ஒரு வேளை அதுக்கு பயமாக இருக்குங்க. பாவம் அவருடைய நிலைமை. அப்படி நம்ம என்ன பண்ணுறது? அடித்தா கூட வாங்கிப்பாங்க போல். அவங்களுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, தன்னோட வீட்டில் இல்லைனா தனக்கு வேண்டப்பட்டவங்களுடைய வீடுகளில் வருமான வரித்துறை ரெய்டு வந்துடக்கூடாது இல்லையா? அது வந்துடக்கூடாதுன்ற பயம்தான், வேற என்ன. அடிமை சாசனம் எழுதி தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு நம்மளுடைய எடாப்ஸ் பாஜக கிட்ட, மோடி கிட்ட, அமித்ஷா கிட்டலாம் காலில் விழுந்து கிடக்கிறாப்புல. ஐயோ பாவம். நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இவ்வளோ நாளும் பாசிசமும் பாயாசமும் நாடகம் போடுறாங்க, அவங்கெல்லாம் வந்து கள்ள கூட்டணியில் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ நிஜமாவே அதிமுக பாஜக கூட கூட்டணி போட்டுருச்சு. பாஜக கூட நேரடியாக நிஜமாகவே கூட்டணி வச்ச எடப்பாடியாரையும் அதிமுகவையும் ஒரு வார்த்தை கூட விஜய் அவர்களோ விஜய் அவர்களுடைய தொண்டர்களோ யாருமே இதை பற்றி பேசலையே. என்னவா இருக்கும்? திமுக கூட்டணியில் இருக்குது, திமுக கூட்டணியில் இருக்குன்னு சொன்னாப்புல, அந்த ஆன்ற வார்த்தையே முன்னாடி சேர்க்கலை. அதிமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். அடே அனில்ஸ், என்னடா இது, என்னடா இது? அவசரப்பட்டு எடாப்ஸ் ஏதாவது பேசிட்டா நாளைக்கு கூட்டணி வைக்கிறது கஷ்டமாயிரும்ல. நம்ம நிறைய தடவை தற்குறி வெற்றி கழகம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக நிறைய செயல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று, அவ்வளோதான். சரி, இவங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை அப்படியே புகழ்ந்து தள்ளுறாப்புல. பாருங்களேன். அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று, அவர் எதிரிகளுக்குத்தான் நெருப்பு, நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விளங்கி வருபவர். அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசக்கூடாது ப்ரோ. திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. விளக்கு சொல்லக்கூடாது, அது தப்பு தானே. விளக்கு சொல்லக்கூடாது. ஏதோ கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் என்பதற்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒரு சிறந்த மனிதரை, நல்ல மனிதரை, நல்ல படித்தவரை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நியமித்திருக்கிறார்கள். இன்றைக்கு திமுக அண்ணாமலை என்றாலே நடுங்குகின்ற அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. திமுக அண்ணாமலையை பார்த்து நடுங்குதா? பின்னாடி நிற்கிறவங்கலாம் யாருப்பா? ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்கல்ல, ஹிந்தி எதுக்கு படிக்கணும்னு கேட்டதுக்கு 4 பேர் ரேப் பண்ணிடக்கூடாதுன்னா ஹிந்தி படிக்கணும்னு சொன்னாங்க. பின்னாடி நிற்கிறவங்களாம் பெரிய தியாகிகள் போலயே, பாஜகவை சேர்ந்த தியாகிகள், மக்களுக்காகவே நின்று அப்படியே தியாகம் செஞ்சு அப்படியே உருகி போனவங்களாட்டு இருக்காங்களே பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாப்புலன்னு பாருங்கள். நான் கூட்டணி தர்மத்துக்காகலாம் நான் ஒன்றும் அண்ணாமலை இப்படி புகழலை, நான் உண்மையாலுமே சொல்கிறேன் அப்படின்னு. கூட்டணிக்காக ஏதாவது சொல்கிறாருன்னா கூட பரவாயில்ல, உண்மையாலுமே சொல்கிறாருன்றது தான் இங்கே பிரச்சனையே. அப்போ உண்மையாலுமே நீங்கள் அண்ணாமலையை அறிவாளி, பயங்கர புத்திசாலின்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயையோ, சங்கிங்களுடைய உலகமே தனிதாங்க. ஐயோ, தொடர்ந்து அவரது செயல்பாடுகள் இருக்கும். 26 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி பொறுப்பிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் ஆட்சி அமைக்கின்ற வரை ஓய மாட்டோம் என்று இந்த நல்ல நேரத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குக்கரு கூறுகட்டு போச்சு, கூறுகட்ட குக்கராகி போச்சு. பாஜகவோட எந்த காலத்துலேயுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னது இதே வாய்தாங்க, இதே டிடிவி வாய்தாங்க. தானும் பிஜேபியுடைய அடிமைதான் அப்படின்னு சரணாகதி அடைந்து விட்டார் டிடிவி தினகரன் அவர்கள். இப்போ ஆக்சுவலாக களம் என்ன அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அதிமுகவா திமுகவா அப்படின்றத விட டயர் நக்கிறதுல யார் ஸ்பெஷலிஸ்ட்? ஓபிஎஸ்ஸா, டிடிவியா, இபிஎஸ்ஸா, யாருன்றது தான் இங்கே கேள்வி. அதுதான் இங்கே களம், அதுதான் இங்கே போட்டி. மாறி பாஜக அண்ணாமலை அமித்ஷான்னு சொல்லி பயங்கரமாக டயர் நக்குறாங்க. அகல் விளக்கு அண்ணாமலை,
நல்லா இருக்கும்ல. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.